அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஐங்கால தொழுகையை வல்ல அல்லாஹ் நம் யாவரின் மீதும் கடமையாக்கியிருக்கிறார். பொதுவாகவே எல்லா பள்ளிவாசல்கள்லையும் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களும் கூட மற்ற 4 நேர தொழுகையில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பெரும்பாலும் மிஸ் பண்ண மாட்டாங்க. லொஹர் தொழுகையிலேருந்து இஷா தொழுகை வரைய, லொஹர், அசர், மக்ரிப், இஷா இந்த நாளும் பெரும்பாலும் நிறைவேற்றிடுவாங்க. அதற்காக வேண்டி பிரயாசப்படுவாங்க. அந்த வக்து மிஸ் ஆகி போச்சுன்னா எப்படியாவது அந்த கலாவாகிறதுக்கு முன்னாடி தொழுதரணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் ஃபஜர் தொழுகை நம்மிலே பல நபருக்கு சில நேரங்களிலே அது தவறு போய் விடுகிறது. இன்னும் சிலர் அதை எப்படியாவது எதிர்த்து தொழணும்னு நினைப்பாங்க. ஆனால் அலுப்பு, அசதி, வேறு ஏதாவது சில காரணங்கள் அப்படியே அது தவறையே போய் கொண்டிருக்கும். ஒவ்வொரு ஊரிலும் நாம் பார்க்கலாம், பள்ளிவாசல்கள் மற்ற வக்துகளிலே நிறைந்து வழியும். ஆனால் ஃபஜர் தொழுகையில் எண்ணப்படுகிற சில நபர்கள் மட்டுமே வழமையாக தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த காணொளி முழுக்க ஒரு 7 விஷயம் நான் சொல்ல போகிறேன். நாம் ஃபஜர் தொழுகையை பேணுதலாக தொழுது வந்தால் இந்த 7 பாக்கியத்தையும் அல்லாஹ் நிறைவாக தருவான். இதை முழுமையாக கேளுங்கள். இந்த காணொளியின் முடிவிலே உங்களுக்கு இந்த காணொளியின் வழியாக சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பு சகோதரர்களே, ஃபஜர் தொழுகையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். இதை நாம் புரிந்து கொண்டால் போதுமானது. இரவு தொழுகை இஷாவிலும் ஃபஜர் தொழுகை அதிகாலை தொழுகை ஃபஜரிலும் என்ன நன்மை கிடைக்கிறது என்று என்னுடைய சமூகம் புரிந்து கொண்டால் அவர்கள் நடக்க முடியாமல் முடமாகி போயிருந்தாலும் கூட எப்படியாவது அவர்கள் தவந்தாவது வந்து அதை நிறைவேற்றி விடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சஃப் அணிகளில் தொழுகையில் ஜமாத்தோடு தொழும் பொழுது முதல் வரிசை அணிக்கு இருக்கக்கூடிய மகத்துவத்தையும் சிறப்பையும் புரிந்து கொண்டால் அவர்கள் முடமாக இருந்தாலும் கூட எப்படியாவது தவண்டு வந்தாவது அந்த அணியில் நன்மையை பெற வேண்டும் என்று வந்து விடுவார்கள். அவ்வளோ பெரிய நன்மை, அவ்வளோ பெரிய பலன் அதில் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இதில் இருந்து கவனிங்க. ஃபஜர் தொழுகையினால் கிடைக்கக்கூடிய முதல் பலன் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அதிகாலை ஃபஜர் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுது விடுகிறார்களோ இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுத்து விடுவான். இது முதல் பலன். ஃபஜர் 2 ரக்காய் ஜமாத்தோடு தொழுது விட்டால் இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் தருகிறான். முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன தெரியுமா? ஃபஜர் தொழுகையால் கிடைக்கக்கூடிய பலன், யார் ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றி விடுகிறாரோ அவர் அல்லாஹ்வின் பொறுப்பு கீழே வந்து விடுகிறார். இப்போ ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பொறுப்பு கீழே வந்துட்டார்னா அவர் வழி தவறி போவாரா? அல்லது வேறு யாராவது அவரை வழி மாற்ற முடியுமா? அல்லது வேறு யாராவது அவருக்கு மோசடி செய்ய முடியுமா? அல்லது யாராவது அவரை ஏமாற்ற முடியுமா? முடியாது. இப்போ ஃபஜர் தொழுகையை எவர் பேணி விடுகிறாரோ, அதை பின்பற்றி விடுகிறாரோ அல்லாஹ்வின் பொறுப்பு கீழே வந்து விடு. அவர் மட்டும் இல்லை, அவரோடு சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வின் பொறுப்பு கீழே வந்து விடுகிறது. இது 2வது ஃபஜர் தொழுகையினால் கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3வது, எவர் ஃபஜர் தொழுகையை தொழுது விடுவாரோ அவருக்கு வல்ல அல்லாஹ் நூறுன் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே பேரொளியை அவருக்கு கொடுப்பான். அந்த பேரொளி கிடைக்கப்பட்ட மனிதர்களை எல்லாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இவர்கள் எல்லாம் அதிகாலை தொழுகையில் கவனமாக இருந்தவர்கள், அதிகாலை ஃபஜர் தொழுகையை பேணி தொழுதவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இது 3வது பலன். ரசூலுல்லாஹ் 4வதாக சொன்னாங்க, ஃபஜர் தொழுகையினால் கிடைக்கக்கூடிய 4வது முக்கியமான பலன், இதை நீங்கள் உள்வாங்க வேண்டும். யார் 2 குளிர்ந்த நேரத்திலே தொழுது விடுகிறாரோ, கரெக்டாக மிஸ் பண்ணாமல் தொழுதுறாங்களோ, தஹலல் ஜன்னா, நிச்சயம் அவர் சொர்க்கத்துக்கு போவார். சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்தான தொழுகை 2 குளிர் நேரங்களில் இருக்கக்கூடிய தொழுகை. 2 குளிர்ந்த நேரங்கள் என்றால் என்ன? இரவு இஷா, அதிகாலை ஃபஜர். 2மே வெயிலில்லாத சமயத்தில், சூடு இல்லாத சமயத்தில் இருக்கக்கூடிய தொழுகை. இந்த 2லும் யார் கவனம் எடுத்து விடுகிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு போவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போன்னா இப்படி புரிஞ்சிக்கூடாது, இந்த 2 மட்டும் தொழுதா போதும் மற்ற வக்தெல்லாம் மிஸ் பண்ணிடலாம், அப்படி இல்லை. இந்த 2லேயே ஒருத்தர் கவனமாக இருக்காருன்னா மற்ற வக்துகள்லாம் கண்டிப்பாக அவர் சரியாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் சொன்ன வார்த்தை இது. சரியா? இப்போ 4வது பலன், சொர்க்கத்திற்கு தகுதியாக ஆக்கக்கூடிய விஷயம் இந்த ஃபஜரில் கிடைக்கிறது. 5வது, ஃபஜர் தொழுகை மட்டும் இல்லை பெருமக்களே, ஃபஜருக்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்காத் சுன்னத்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் விடவே இல்லை, மிஸ் பண்ணவே இல்லை. ஃபஜருக்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்காத் சுன்னத். அந்த சுன்னத்துக்கு இருக்கக்கூடிய பலனை பற்றி பெருமானா சொன்னார்கள். ஃபஜருக்கு இல்லை, ஃபஜருக்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்காத் சுன்னத்துக்கு இருக்கக்கூடிய பலனை பற்றி சொன்னார்கள். ரக்காத்தா அல் ஃபஜரி ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. அந்த 2 ரக்காத் சுன்னத் இருக்கிறதே, அது இந்த உலகத்தை விட மேன்மையானது என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஃபஜர் மூலமாக கிடைக்கக்கூடிய 5வது பலன், உலகத்தை விட மேலான ஒன்றை இந்த 2 ரக்காத் ஃபஜருக்குரிய முன் சுன்னத் நமக்கு பெற்று தருகிறது. 6வது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்கள் காலத்தில் மூமின்கள் யார், முஸ்லிம்கள் யார், முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்கள் யார் என்பதை நாங்கள் எப்படி அடையாளம் காணுவோம் தெரியுமா? யாரெல்லாம் ஃபஜர் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் ஜமாத்துக்கு வர்றாங்களோ அவங்க எல்லாம் இறை நம்பிக்கையாளர்கள், யாரெல்லாம் வரலையோ அவங்க எல்லாம் முனாஃபிக்கீன்கள், அவங்க எல்லாம் நயவஞ்சக கூட்டத்தை சேர்ந்தவர்கள். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான தொழுகை அதாக தான் இருக்கும். நயவஞ்சகர்களுக்கு முனாஃபிக்கீன்களுக்கு ரொம்ப கஷ்டமான தொழுகை இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்கலுல் முனாஃபிகீன, முனாஃபிக்கீன்களுக்கு ரொம்பவும் சிரமத்தை தரக்கூடிய கடினமான ஒன்றாக ஃபஜர் தொழுகையும் இஷா தொழுகையும் இருக்கும் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அதை வைத்து நாங்கள் அடையாளம் காணிக்கொள்வோம். வந்தவர்கள் எல்லாம் மூமின்கள், வராதவர்கள் எல்லாம் முனாஃபிக்கீன்கள். அப்போ நம்மை மூமின் என்று அடையாளப்படுத்தக்கூடிய தொழுகை ஃபஜருடைய தொழுகை. நீங்களும் நானும் நம்முடைய உள்ளத்தை நோக்கி சுய பரிசோதனை செய்ய வேண்டும். மனிதா, ஓ அப்துல்லா, ஓ முஹம்மதே, நீ மூமினா அல்லது முனாஃபிகா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டு எழுப்பிக் கொள்ள வேண்டும். இது 6வது ஃபஜரால் கிடைக்கக்கூடிய 6வது பலன். 7வது பலன், முக்கியமான பலன் என்னவென்றால், ஃபஜர் தொழுகையில் மலக்குமார்களுடைய வருகை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் மலக்குமார்கள் வந்துட்டு போகிறாங்க. அதில் ஒரு நேரம் அதிகாலை நேரம், ஃபஜருடைய நேரம். ஜமாத்தில் தொழுகை நடந்துட்டு இருக்கும்போது இரவெல்லாம் மனிதர்கள் செய்த நன்மைகளை எழுதிவிட்டு அந்த இரவு ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு மலக்குகள் மேலே போகிறாங்க. பகல் ஷிஃப்ட்டுக்கு மலக்குகள் வர்றாங்க. பகலெல்லாம் முடிச்சுட்டு ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு அசருடைய நேரத்தில் அந்த மலக்குகள் மேலே போகிறாங்க. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரத்தை கண்காணிப்பதற்காக மலக்குகள் வர்றாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ மலக்குகள் வந்து ஹாதிராகக்கூடிய, மலக்குகள் வந்து பங்கெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான தொழுகையாக ஃபஜர் இருக்கிறது. ஆக இந்த 7 விஷயத்தையும் குறிப்பாக முக்கியமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துவா செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் ஃபி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு அதிகாலையிலே நீ பரக்கச் செய்வாயாக. எவரொருவர் ஃபஜரை தொழுது முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறாரோ, கொஞ்ச நேரம் அமர்ந்து திக்ர் செய்கிறாரோ, தனக்கு தெரிந்த ஔராதுகளை ஓதிக்கொள்கிறாரோ, அதற்கெல்லாம் கிடைக்கிற பலனும் கூலியும் வெகுமதியும் அவர் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பரக்கத்தும் எண்ணில் அடங்காதது, சொல்லி மாளாதது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அந்த நேரத்தில் செய்யக்கூடிய திக்ருக்கும் அந்த ஃபஜருக்கு பின்னால் கொஞ்ச நேரம் அமர்ந்து அந்த இடத்திலேயே இருந்து 2 ரக்காயத் இஷ்ராக்கை தொழுது முடித்ததற்கு பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலியை பற்றி சொன்னார்கள். தாம்மா தாம்மா தாம்மா, பரிபூர்ணமான ஹஜ்ஜின் நன்மை அவருக்கு அல்லாஹ் தருவான் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட மகத்தான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய பலன்மிக்க ஒரு மகத்தான ஒரு தொழுகை ஃபஜருடைய தொழுகை. இந்த தொழுகையில் கிடைக்கக்கூடிய 7 விஷயங்களை நான் இந்த காணொளியிலே உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதன் மீது ஆர்வப்பட்டு உண்மையில் இனிமேல் நான் ஒரு முஹ்லிஸாக தூய்மையோடு நான் ஃபஜரை நிறைவேற்றுவேன் என்ற எண்ணத்தில் நாம் உறங்கச் செல்வோம். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக ஆக்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.